இல்ல அது தொகுதி 3 தொகுதிகள் 1ல இருந்து 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒன்று கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும்போதே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13,00,000 எவ்வளவு ஓட்டு 13,60,000 ஓட்டுல பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 38.7% வாக்குகளை பெற்று ஓட்டு இல்லையா இந்த நம்பர் எங்க ஓட்டு நம்பர் இந்த பேப்பர் ஓட்டு நம்பர் செல்லு 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 அந்த பிரிண்டர் தான் இந்த பிரிண்டர் வச்சுக்க. $4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனா மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொன்னா மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தன கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி. கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமா. அடுத்த கேள்விகள். அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் எங்க பூஸ்ட் பண்ணி ஒண்ணா எனக்கு தலையெழுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படிங்கிற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருந்து இருக்கேன். அப்புறம் அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 இருந்து கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கோம். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவு அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறேன். இல்ல சொல்ல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணிருக்கு. இப்ப சட்டமன்ற நம்ம பாராமரியம் தமிழ்நாடு சொல்லுவோம், அது மாதிரி இல்லை. அடுத்து டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறோம். ஏன்னா எக்ஸிட் போல மற்ற நிறுவனம் வெடிக்கிறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்க நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்க டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷன் கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். இல்ல பெரிய தாக்கம் இல்ல, மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய ஒரு இதுவோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இதை காமிச்சிடுறேன். ஃபைனலா காட்டும் போது இதை காமிச்சிடலாம். ஃப்ரண்ட் பேஜ் காட்டு பாரு போல. குழப்பங்கள் வேண்டாம், இதை ஒட்டி தான் அமையும். சரியா? ஓகே. என்ன எங்க எப்படின்னா இல்ல இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேற என்ன
என்னங்க? ஆமா, டிஃபரெண்ட் இருக்கு. அதாவது நான் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரும்போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடங்கள் 35ல இருந்து 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1ல இருந்து 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரும்போது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ என்ன நான் சொன்னதுல இருந்து ஒரு 2 சீட் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியா இருக்குது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18ல இருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே, நன்றி நன்றி.